Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா 12th மார்க் ஷீட் வந்து எப்படி ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோல வந்து CBSE ல வந்து எப்படி வந்து 12th மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம நீங்க நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல தான் நீங்க 12th வந்து பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படினா அதுக்கு எப்படி வந்து 12th மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறதையும் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் நண்பா. சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை 12th படிச்சிருக்கீங்க எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டைரக்ட்டா வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து CBSE ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து எப்படி 12th மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறது நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல நீங்க வந்து 12th பாஸ் பண்ணி வெளிய வந்திருக்கீங்க அப்படினா அதுக்கு உண்டான மார்க் ஷீட் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணனும் அப்படிங்கறதை சொல்றேன். நேத்துக்கு அதாவது மே 12ஆம் தேதி CBSE எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து 12th பாஸ் பண்ணதுக்கான ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க அவங்களுடைய அபிஷியல் சைட்ல. அது பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் பண்றது, மார்க் ஷீட் எப்படி டவுன்லோட் பண்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்சூனிட்டி நான் வந்து கொடுக்குறேன். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படினா டிஜிலாக்கர் யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து உள்ள போற மாதிரி இருக்கும். டிஜிலாக்கருக்கு அக்கவுண்ட் இருந்துச்சு அப்படினா நீங்க டைரக்ட்டா லாகின் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இல்ல என்கிட்ட டிஜிலாக்கர் ஆப்ஷனே இல்ல அப்படி நினைக்கக்கூடியவங்க digillocker.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். முதல்ல சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்க சைன் அப் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படினா நியூ இன் டிஜிலாக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த இடத்துல ரெண்டாவது ஆப்ஷனா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதை வந்து அவைலபிள் நவ் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாமினுடைய ரோல் நம்பர் வந்து கேட்பாங்க. இப்போ +2 நீங்கள் எக்ஸாம் எழுதிருந்தீங்க இல்லையா, அதுக்கான ரோல் நம்பர் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. எந்த இயரில் நீங்கள் வந்து 12th முடிச்சிங்களோ அந்த இயர் வந்து கொடுங்க. பட் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் வந்து 2021 அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் 2020க்கு மேலே பாஸ் ஆகி வெளியில் வந்திருக்கீங்க 12th அப்படின்னா 10th 12th வந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த இடத்துல உங்களோட ரோல் நம்பர் அண்ட் வந்து உங்களுடைய இயர், எந்த இயரில் பாஸ் பண்ணி வெளியில் வந்தீங்களோ அந்த இயர் வந்து கொடுத்து இந்த இடத்துல கெட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு அந்த மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். நீங்கள் PDF-ஆக கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் டாக்குமெண்ட் ஃபைலில் வந்து சேவ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுனால கூட நீங்கள் பிரிண்ட் அவுட்டுமே வந்து எடுத்து வச்சுக்க முடியும். இது மொபைல் ஃபோன் மூலியமாகவே டிஜிலாக்கர் ஆப் வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் நான் உங்களுக்கு வந்து நல்லா பெருசாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து பிசியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து இது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை ப்ரைவேட் செக்டரில் நீங்கள் வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல HSC மார்க் ஷீட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுமே இந்த இடத்துல ஷோ ஆகும். நீங்கள் வந்து இந்த இடத்துல சர்ச் அப்படிங்கிற இடத்துல நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். தமிழ்னு போட்டிங்கனாலே இந்த இடத்துல தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃபுல் நேம் வந்து கொடுங்க. உங்களுடைய ஹால் டிக்கெட் இருக்கு இல்லையா, ஹால் டிக்கெட்டை பார்த்து உங்கள் நேம் வந்து எப்படி இருக்கும் அந்த நேம் இந்த இடத்துல கரெக்டாக கொடுங்க. உங்களுடைய ரோல் நம்பர் வந்து இந்த இடத்துல கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்கள். ரோல் நம்பர் வந்து என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த இயரில் 12th வந்து பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரையும் கரெக்டாக அந்த இடத்துல கொடுக்கணும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்துமே இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். எப்படி இந்த எக்ஸாம்பிளாக கொடுக்கணும் அப்படிங்கிறது கீழேயே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் கவனமாக வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். சரிங்களா, கேபிட்டலில் தான் கொடுக்கணும். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டைப் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் படிச்சிங்களா இல்லை வந்து ரெகுலரில் படிச்சிங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் ரெகுலரில் தான் படிச்சிங்க அப்படின்னா ரெகுலர் அப்படிங்கிற கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து 12th அப்படிங்கிற நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற கொடுங்க. மந்த் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச், எல்லாருமே மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் மார்ச் மந்த்து தான் நடக்கும். நீங்கள் MAR அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இந்த இடத்துல எல்லாமே டைப் பண்ணிடுங்க. எல்லாமே அவங்க கேட்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல கெட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும். உங்கள் பேருக்கு இதில் இருக்கக்கூடிய இதுக்கு ஆன்லைனில் வந்து அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை ஒரு மிஸ்டேக் விட்டுருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா, ஷோ ஆகாது. அப்படிங்கிறதுனால அதை பார்த்துட்டு கவனமாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 2016லேருந்து 19 வரைக்கும் உங்களுக்கு வந்து 10th மார்க் ஷீட் வந்து கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 12th வந்து பார்த்தீங்கன்னா 2016லேருந்து 18 மார்க் ஷீட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இப்போ 12th வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ரிசல்ட் மட்டும்தான் வந்திருக்கு. தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வந்து ஸ்கூல்லேயே போய்ட்டு வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. அது ஸ்கூலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் வந்து அப்டேட் ஆகிக்கிறோம். நீங்கள் பார்த்து வந்து ஈஸியாகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
வேறு ஏதாவது இதை பற்றி உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, இல்லை எஜுகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் வேணும், வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை சர்ச் பண்ணி எடுத்து நான் தெரிஞ்சதுக்கப்புறம் வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சந்திக்கலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.